நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. நம்மளோட சேனலில் பரீட்சா எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான ரிவிஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது 9th ரோமன் லெட்டர் இருக்கிற மேட்ச் த ஃபாலோயிங். இது ஒரு 5 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ மேட்ச் படிக்கும்போது நீங்கள் அதை மக பண்ண தேவையில்லை. ஸோ அதை கான்செப்டை புரிஞ்சு அது ஆன்சர் என்னென்னு ஈஸியாக கரெக்டாக பிக் அவுட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் கெட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பரீட்சா சிலபஸில் இருக்கிற என்டையர் 20 மேட்சஸ் ஒன்லி அதை அப்படியே இங்கே கொடுத்துருக்குறோம். வித் ஆன்சர்ஸோடு கொடுக்கும்போது அதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்பர் 1, ये किसकी किताब है? किसकी question word. So you must choose your sentence also in a question mark. So ये किसकी किताब है? Whose book is this? ஸோ இது யாருடைய புத்தகம்? கிதாப் மீனிங் புக். ஸோ அந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். பாரத் இந்தியா பகுத் விஷால் தேஷ் ஹை. ஸோ இந்தியா இஸ் அ வெரி வாஸ்ட் கண்ட்ரி. இந்தியா ஒரு பரந்து விரிந்த நாடு. தேஷ் இஸ் அ கண்ட்ரி. एक स्कूल का बाग है. बाग மீனிங் கார்டன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கூல் கார்டன். இது ஸ்கூலுடைய தோட்டம். बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. ஸோ கார்டனில் என்ன இருக்குது? மேங்கோ ட்ரீஸ் இருக்குது அண்ட் பூச்செடிகள்லாம் இருக்குது. ஸோ தேர் ஆர் மேங்கோ ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் இன் தி கார்டன். ஸோ இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். உஸ்கா கர் படா ஹை. கர் ஹவுஸ், படா பிக். ஸோ ஹிஸ் ஹவுஸ் இஸ் பிக். அவனுடைய வீடு பெரியது. நதி சமுத்திர கி ஓர் பெஹதி ஹை. ஸோ நதி ரிவர். ஸோ த ரிவர்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த சி. கடலை நோக்கி பாய்கின்றன. சமுத்திர கடல். 7th one, हम बस से गाँव जाएंगे. So हम बस से. So we will go to the village by bus. गाँव meaning village. So 8th one, ये गांधी जयंती का जुलूस है. This is a गांधी जयंती procession. இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். ஓகே. जुलूस प्रोसेशन. वर्ग में छात्र अध्यापक के सामने बैठते हैं. वर्ग मीनिंग क्लास, classroom. अध्यापक teacher, छात्र students. So the students are sit in front of the teacher. के सामने in front of. மாணவர்கள் ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள்னு அர்த்தம். लता तुम उनके लिए गरम दूध लाओ. लता तुम उनके लिए. लता you bring hot milk for him. गरम दूध hot milk. சூடான பால், அவருக்காக சூடான பால் கொண்டு வா. ராம் பரத் से बड़ा है. ராம் is elder than பரத். ஸோ ராம் பரதனை விட பெரியவன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். So 12th one, वहाँ देखो थाली में एक सेब है. See there is an apple in the plate. थाली meaning plate. सेब apple. माँ आप क्यों मुझे बुलाती हैं? माँ mother. माँ mother, why do you call me? बुलाती meaning call, கூப்பிடுறது. நீங்கள் ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கிறது. இங்கேயும் பாருங்கள் क्यों கொஸ்டின் வேர்ட் இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் मार्क उल्ला सेंटेंस தான் கரெக்டான ஆன்சர். हम मुख से बोलते हैं. मुख मीनिंग माउथ. सो वी स्पीक थ्रू दी माउथ. बोलते, बोलना मीन्स टू स्पीक, பேசுறதுன்னு அர்த்தம். तुम गाय को कभी मत मारो. गाय cow. कभी मीन्स ஒரு பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ you never beat a cow or you never kill a cow. அதாவது மத்து மாறோ அப்படின்னா ரெண்டு மீனிங். மாறோ அப்படிங்கிறது வந்து அடிக்காதே கொல்லாதே. மத்துங்கிறது டோன்ட். ஸோ அடிக்காதே கொல்லாதே அப்படின்ற மீனிங். ஸோ யூ நெவர் கில் அ கவ். தோபி கப்படா தோ ரஹா தா. த வாஷர்மேன் வாஸ் வாஷிங் தி clothes. ஸோ தோபினா வாஷர்மேன், கப்படா clothes. ஸோ தோ மீனிங் இட்ஸ் அ verb வாஷ். இந்த ரஹா ரஹி இதெல்லாம் வந்தபோது அது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிறது. வாஷிங் அப்படின்னு அர்த்தம். குத்தா ரோட்டி கா ரஹா ஹை. குத்தா இஸ் அ டாக். ரோட்டி பிரெட் சம்திங். ஸோ கா ரஹா ஹைனா ஈட்டிங். ஸோ த டாக் இஸ் ஈட்டிங்
bread. Billy is a cat. दूध milk. P is a verb of drink, குடிக்கிறது. So पी रही है drinking. So the cat is drinking milk. பூனை பால் குடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். मेरी बहन टीवी देख रही थी. मेरी बहन my sister देख रही थी meaning was watching. So my sister was watching the TV television. So मैं पाठ लिख रहा हूँ. மே வந்ததுன்னா ஹூவோடு தான் முடியணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நான் அப்படிங்கும்போது மே பாட் லிக் ரஹாஹூம். ஸோ ஐ எம் ரைட்டிங் தி லெசன். பாட் மீனிங் லெசன், பாடம். நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால உங்களுக்கு எப்பவும் ஆன்சர் தப்பாகாது. ஸோ ஃபுல் மார்க்ஸ் கெட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.